வாழப்பாடி அருகே கவர்க்கல்பட்டி கிராமத்தில் படித்த இளைஞர்கள் ஒன்றிணைந்து மதுபோதை ஒழிப்பு, கல்வி வேலைவாய்ப்பு குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கை இன்று இரவு நடத்தினர். கல்வியாளர் பெரியார் மன்னன் தலைமையில் மருத்துவர்கள், ஆசிரியர்கள், போதை மறுவாழ்வு மைய நிர்வாகிகள் விழிப்புணர்வு கருத்துக்களை வழங்கினர். எங்க அம்மா சொன்ன பழமொழி சொல்லுவேன், ஏன்னா அவங்க சொன்னதான் எனக்கு அதிகமா இருக்கும். ஆக என்னுடைய தந்தையும் தாயும் சொல்லுகின்ற கருத்துக்களை உள்வாங்கிதான் நீங்க உங்கள்ட்ட நிக்கிறேன். ஆக உங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கிதான் உங்க குழந்தைங்க நாளைக்கு நிக்கணும். நாம நல்ல அறிவில் சிறந்தவர்களாக, நல்ல கருத்துக்களை தெரிந்தவர்களாக, தீய பழக்கங்களுக்கு அடிமை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம குழந்தைகள் சமூகத்தை ஆளும். எல்லாருக்கும் ஆசை இருக்குங்க, என் குழந்தை பெரிய மருத்துவராக வரணும், என் குழந்தை மிகப்பெரிய பொறியாளராக வரணும், என் குழந்தை இந்த நாட்டை ஆட்சி ஆளணும், மிகப்பெரிய அரசியல் தலைவராக வரணும். சேலம் மாவட்டம் மல்லூரில் உள்ள ஏரோபார் தனியார் விமான உதிரிபாக தொழிற்சாலையில் இந்திய விமானப்படையின் தென் பிராந்திய தளபதி ஏர் மார்ஷல் பாலகிருஷ்ணன் மணிகண்டன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சங்ககிரி பேரூராட்சிக்கு உட்பட்ட 15வது வார்டு பகுதியில் சங்ககிரியில் இருந்து ஈரோடு செல்லும் பிரதான சாலையோரம் முனியப்பன் பாளையம் அருகே பல ஆண்டுகளாக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த வழித்தடத்தை நள்ளிரவில் தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், போக்குவரத்திற்கு வழி இன்றி தவித்து வரும் அப்பகுதி மக்களுக்கு மீண்டும் வழித்தடத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மகன் பழனிசாமி, மீனாட்சி சுந்தர், பி கண்ணனார் விட்டா 50 சென்ட் இடம் வாங்கியிருந்தோம். இடம் வாங்கி 50 சென்ட் வாங்கி நான் கிட்டத்தட்ட 10-15 வருஷம் அவ்வளோ விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். நல்லா கொண்டு அவங்க அந்த கோயிலை கட்டி இடத்த வாங்கி அவரும் வீடு கட்டி நம்ம காலம் வந்துட்டு இருக்காரு. இது வந்து காலகாலமா போற பொதுத்தளம். அதே மாதிரி அவங்க இந்த சொத்தை அவனை பொறுத்தவரை அவங்க பங்காளி 4 பேருக்கு சம்பந்தப்பட்ட சொத்து. 1967 கரார் பண்ணும்போது 4 பேர் வந்து தனியா கரார் பண்ணிட்டு இவருக்கு வந்து இவரு நல்லா கொண்டு முன்னாடி வந்தது சுந்தரம். தலைவாசல் ஊனத்தூர் கிராமத்தில் உள்ள சாலையில் ரயில்வே கேட் 118 சுரங்கப்பாதை அமைப்பதை தவிர்த்து மேம்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய ரயில்வே இணை அமைச்சர் சோமண்ணாவை விவசாய சங்கத்தின் சார்பாக சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. இந்த மனு மீது பரிசீலனை செய்யப்படும் என மத்திய இணை அமைச்சர் சோமண்ணா தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கான வேளாண் திட்டங்கள் அனைத்தும் எளிய முறையில் பெறுவதற்கான புதிய செயலி விரைவில் வெளியிடப்படும் என்று சேலம் மாவட்ட ஆட்சித் தலைவர் பிருந்தாதேவி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் பயிர் காப்பீடு உள்ளிட்ட அனைத்து விதமான விவசாயிகளுக்கான திட்டங்களும் புதிய செயலி வாயிலாக எளிய முறையில் பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் மாவட்டங்களுக்கு இடையேயான மகளிர் கிரிக்கெட் போட்டி சேலம் சூரமங்கலம் நீலாம்பாள்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. சேலம் மாநகர காவல் உதவி ஆணையர் அஸ்வினி கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டத்தில் பேருந்துகள் செல்லாத குடியிருப்பு பகுதிகள் மற்றும் கிராமங்களுக்கு பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு மினி பேருந்து விரிவாக்க திட்டம் மே 1ஆம் தேதி முதல் துவங்க உள்ளதாகவும், புதிய வழித்தடத்தில் பேருந்து இயக்க விருப்பம் உள்ளவர்கள் மாவட்ட நிர்வாகத்தை அணுகி விண்ணப்பித்துக் கொள்ளுமாறும் சேலம் மாவட்ட ஆட்சித் தலைவர் பிருந்தாதேவி தெரிவித்துள்ளார். வேங்கைவயல் விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யாத தமிழக அரசை கண்டித்து உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வழக்கை சிபிஐக்கு மாற்ற வலியுறுத்தி சேலம் பனமரத்துப்பட்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சேலம் நாமக்கல் மண்டல செயலாளர் இமயவர்மன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. சேலம் மாநகரில் கடைவீதி 1வது அக்ரஹாரம், 2வது அக்ரஹாரம், பட்டைக்கோயில் ஆகிய பகுதிகளில் உள்ள பழ குடோன்களில் செயற்கையாக பழங்கள் பழுக்க வைக்கப்படுகிறதா என சேலம் மாவட்ட உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் பழ குடோன்களுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தனர். IAS அதிகாரிகள் 38 பேரை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி சேலம் மாநகராட்சியின் ஆணையாளராக இருந்த ரஞ்சித் சிங் தேனி மாவட்ட ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் இரும்பாலை மெயின் ரோட்டில் புதுரோடு பகுதியில் அமைந்துள்ள அரசு டாஸ்மாக் கடையை அப்பகுதியில் உள்ள பொது மக்களுக்கு இடையூறாக உள்ளதால் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி சேலம் மாநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் சிறுமலர் மேல்நிலை பள்ளியில் மரபு திருவிழா இன்று நடைபெற்றது. இதில் காய்கறிகள், கிழங்கு வகைகள் மற்றும் மரபு நெல் வகைகள் பொது மக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. தலைவாசல் அருகே சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மணி விழுந்தான் பகுதியில் பேருந்து நிறுத்தம் கட்டப்பட்டுள்ளது. இங்கு சர்வீஸ் சாலை இல்லாததால் பேருந்துகள் தங்கள் பகுதிக்கு வர முடியவில்லை என பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் தரப்பில் கூறப்படுகிறது.
இதனால் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டத்தில் பிப்ரவரி 10ஆம் தேதி நடைபெறும் சிறப்பு முகாமில் 13,42,000 பேருக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகளை பள்ளி கல்லூரிகளில் வழங்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேசிய குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் முகாம் 6 மாதங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. சேலம் கோட்டை அழகிரிநாதர் சுவாமி திருக்கோவிலில் கடந்த ஜனவரியில் பாலாலயம் செய்யப்பட்டு திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. கும்பாபிஷேக விழா தொடர்பான ஆலோசனை கூட்டம் செயல் அலுவலர் அனிதா தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 9 மணிக்கு கும்பாபிஷேக விழா நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. சேலம் மத்திய சிறையில் உள்ள கைதிகள் பெட்ரோல் பங்க் நடத்த அனுமதி கிடைத்துள்ளது. இதற்கான பணிகளை ஒரு வாரத்திற்குள் தொடங்கி 3 மாதத்தில் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 30 கைதிகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தமிழ்நாட்டில் உள்ள 8 சிறைகளிலும் பெட்ரோல் பங்க் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.